இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணிபுரியும் கால்நடை தொழில்நுட்ப வல்லுநரான டாக்டர் திரு ப. கோபு அவர்கள் வழங்கிய செய்தி தொகுப்பினை இனி கேட்டு பயனடைவோம். வணக்கம் சார், என்னுடைய பேர் டாக்டர் ப. கோபு. காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கால்நடை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். கேவிகேன்றது அப்படின்னு கேட்டால் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேளாண் அறிவியல் நிலையம். இந்தியாவில் 1974 அந்த டைமில் இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு குறிப்பாக விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் முனைவதாக ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த வேளாண் அறிவியல் நிலையம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தொழில்நுட்ப பயிற்சியாக, அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் பாலிடெக்னிக்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி விவசாயம் சார்ந்த இளைஞர்களுக்காக ஒரு தொழில்நுட்ப கல்வியாக தான் இதை ஆரம்பித்தாங்க. அதை முழுக்க ஒரு வேளாண் அறிவியல் நிலையமாக முழு அந்த அமைப்போட 1974 நம்ம புதுச்சேரியில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் கீழ் இது இயங்குகிற மாதிரி இதோடைய செயல் திட்டங்கள், முதலீடுகள் எல்லாமே இந்திய அரசிலிருந்து தான், குறிப்பாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய நிதி உதவியுடன் தான் இதை ஆரம்பித்தாங்க 1974 புதுச்சேரியில். அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வேளாண் நிலையம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்போது 731 மாவட்டத்தில் இந்த வேளாண் நிலையம் துவங்கி தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேளாண் நிலையத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப பரிமாற்றம். அதாவது நம்ம விஞ்ஞானிகள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் என்னென்ன விதமான தொழில்நுட்பங்கள் ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காங்களோ அந்த தொழில்நுட்பங்கள் விவசாயிகளை சென்றடையத்தக்க ஒரு இணைப்பு பாலமாக தான் இந்த வேளாண் நிலையம் இருக்குது. குறிப்பாக உதாரணத்துக்கு விவசாயத்தில் இந்த புதிய நெல் ரகங்கள் அப்பப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நெல்லில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி 3, அது மாதிரி VGD1, அதாவது சீரக சம்பாவுக்கு இணையாக ஒரு தரமேற்றிய ஒரு ரக வகைகள், அந்த மாதிரி புதுசாக எந்த விதமான ரகங்கள் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அந்த ரகங்களை விவசாயிகளுடைய தன்னுடைய வயல்கள் அந்த ரகங்களை அறிமுகப்படுத்தி, குறிப்பாக எங்கெல்லாம் நெல் பயிர்களை அறிமுகப்படுத்தி அவங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி அதுக்கு பதிலாக வருமானத்தை அதிகப்படுத்துகிற நோக்கத்தில் தான் இந்த தொழில்நுட்ப பரிமாற்ற இந்த எண்ணத்தில் தான் இந்த வேளாண் நிலையம் தொடங்கி 75 நாள்லேருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. காலப்போக்கில் அதோடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு, ஆரம்பத்தில் பயிற்சின்ற ஒரு நோக்கத்தில் தான் அது ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் அதோடைய குறிக்கோள் நோக்கங்களை ஒரு 5 நோக்கங்களை பிரித்து அதோட செயல்பாடுகளை நடத்திட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கனாக்கா வயல்வெளி ஆராய்ச்சி ஒன்று, அதாவது புதிய ஒரு தொழில்நுட்பத்தை அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உதாரணத்துக்கு நம்ம டெல்லியில் ஒரு ரகம் தயாரிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரகம் நம்ம காரைக்கால்லையோ பாண்டிச்சேரியிலையோ செயல்படாமல் கூட போயிடலாம். அது பரிசோதனைக்கு விதமாக அந்த ரகங்களை இங்கே கொண்டு ஒரு பரிசோதனை கூட மாதிரி வச்சு விவசாயிகளுடைய நிலத்திலேயே அவங்க நடுகிற பயிர்களோடு இந்த பயிர்களை நட்டு அது நல்லா வருதான்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் வயல்வெளி ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா செயல் விளக்கம் சொல்லுவாங்க, முன்னிலை செயல் விளக்கம். அதாவது விஞ்ஞானிகளுடைய பார்வையில், விஞ்ஞானிகளுடைய அணுகுமுறை மற்றும் அறிவுரையின்படி விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் ப்ரூவன் டெக்னாலஜி சொல்லுவாங்க, அதாவது முழுக்க அந்த தொழில்நுட்பத்தோடைய வெற்றியை நன்கு உணர்ந்த தொழில்நுட்பங்களை செயல் விளக்கங்களாக அவங்க திடலில் விட்டு அதனால் ஏற்படக்கூடிய உற்பத்தி திறனையும் லாபத்தையும் விவசாயிகள் கண்கூட பார்த்து எதிர்காலத்தில் அந்த மற்ற விவசாயிகளுக்கும் அது ஒரு முன் உதாரணமாக இருக்கணுன்றனால ஒரு ஃபீல்டு டே, வயல் பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு டே மாதிரி கண்டக்ட் பண்ணி அதில் மற்ற விவசாயிகளையும் அழைச்சி, இதை பாருங்கள் அவர் நிலத்தில் இந்த மாதிரி இந்த தொழில்நுட்பம் போட்டார், அதனால் அவருக்கு நல்ல லாபம் கிடைச்சி நல்ல உற்பத்தி அதிகமாக கிடைச்சிதுன்ட்டு
மற்ற விவசாயிகளுக்கும் வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமாக அமைக்கிறது தான் வந்து முன்னிலை செயல்விளக்கம். இது ரெண்டு தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கையாக ஒரு செயல்பாடாக வந்து வேளாண் நிலையத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள், சுய உதவி குழுக்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து தங்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு துறைகள் இயங்கி உதாரண விவசாயத்துறை, கால்நடைத்துறை இல்லை கிளை பணியாளர்களாக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய திறனை மேம்படுத்துகிற வகையில் கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ், கிளை பணியாளர்களை வந்து அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கான பயிற்சிகளுமே வந்து நம்ம வேளாண் மூலயமா நம்ம கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து துண்டு சீட்டுகள் மற்றும் ஒரு நாள் கருத்தரங்கு, ரேடியோ டாக், அதாவது நம்ம வானொலியை தொழில்நுட்பத்தை சொல்கிற இந்த மாதிரி பலவிதமான விவசாயம் சார்ந்த அந்த விரிவாக்க செயல்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து முக்கியமான தாரக தொழில் குறிக்கோளாக நம்ம வேளாண் மூலயமா விவசாயிகள் செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வெறும் ஒரு நாலேஜ், அதாவது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லாமல், செய்திகளை மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு தேவையான இடுபொருட்கள் வழங்குகிற விதமாக நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒரு பண்ணையும் இருக்குது. நெல் உற்பத்தி பண்ணுறதுக்கோ, கால்நடை வளர்ப்புக்கோ, மீன் வளர்ப்போ, இல்லை தோட்டங்களை சார்ந்த விதைகள் கொடுக்குறது எல்லாத்துக்குமே இங்கே அதுக்கான ஒரு பண்ணை அமைப்பு, ஒரு செயல்கூடங்கள் வச்சு அது மூலிமா வந்து விவசாயிகளுக்கு அந்த இடுபொருட்கள் கொடுக்கறதுக்கு, ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரியும் இங்கே வேளாண் அறிவியத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. எல்லா வேளாண் அறிவியலும் இருக்குது. குறிப்பாக நம்ம காரைக்கால் பகுதிக்கு தேவையான தொழில்நுட்பம் கொடுக்கறதுக்காக இந்த காரைக்கால் வேளாண் நிலையம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து வேளாண் நிலையத்தின் மூலமா விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் உதவிகள். இதை சார்ந்து பலவிதமான துணை செயல், உதாரணத்துக்கு மத்திய அரசுலேருந்து ஏதாவது திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு நம்ம அறிவுறுத்தணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னாலும் வேளாண் நிலையத்தின் மூலமா அந்த விவசாயிகளை அழைச்சி அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுப்போம். புது புது திட்டங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ வழங்கினாங்கன்னா அதன் மூலயமாகவும், குறிப்பாக உதாரணத்துக்கு அட்டவணை இனத்திற்காக ஸ்பெஷலாக ஃபண்டு கொடுப்பாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக. அதுக்காக நம்ம செயல்பாடுகளை நம்ம அதுக்கு ஏற்றவாறு தொழில்நுட்பங்களோ இடுபொருட்களோ வழங்குற மாதிரி இல்லை பயிற்சிகள் வழங்குற மாதிரி அப்பப்போ சேவையை நம்ம வேளாண் மூலயமா பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் வேளாண் நிலையத்தில் முக்கியமான பணி. குறிப்பாக காரைக்கால் வேளாண்மை அந்த நோக்கத்தை தான் ஏற்படுத்திருக்கு. இது நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஒரு அமைப்பு ஒன்று வந்து 11 அமைப்பாக இந்தியா முழுவதும் இருக்குது. அதாவது புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 மாநிலத்தோடைய 72 KVKs அதாவது வேளாண் நிலையத்தை ஒரு ஹெட்டு கண்ட்ரோலுக்கு கீழே அட்டாரின்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத், அதாவது விவசாயத்துக்காக ஒரு கண்ட்ரோல் ஆஃபீஸ் அது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. அதே மாதிரி பெங்களூரில் ஒன்று இருக்குது. இந்தியாவில் 11 இடங்களில் அந்தந்த குறிப்பிட்ட 2-3 மாநிலத்தை வந்து உள்ள வேளாண் நிலையத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க. ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே, ஒட்டுமொத்த செயல்பாடுகளை கண்காணிக்கிறது, நிதி உதவி வழங்குறது வந்து இந்திய வேளாண்மை கழகம் புதியில் இருக்கிறது தான் வழங்கிட்டு இருக்கு. இதை தான் வேளாண்மையினுடைய கோட்பாடுகள் மற்றும் குறிக்கோள்கள், விவசாயிகள் ஆற்றி வரும் உதவிகள். காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வேளாண் நிலையம் எல்லா வேளாண் நிலையத்திலையும் வந்து பல்துறைகள் சார்ந்த ஒரு அமைப்பு கூடமாக தான் அது இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ காரைக்கால் தொழில்நுட்ப வல்லுநர் உழவியல், தொழில்நுட்ப வல்லுநர் தோட்டக்கலை, தொழில்நுட்ப வல்லுநர் பயிர் பாதுகாப்பு, தொழில்நுட்ப வல்லுநர் விரிவாக்கம், தொழில்நுட்ப வல்லுநர் கால்நடை, தொழில்நுட்ப வல்லுநர் மணியியல், இந்த மாதிரி 6 துறைகள் இருக்குது. இது இல்லாமல் இன்னொன்று மீனியல் துறையிலையும் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் இருக்காங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லாமல் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் டெசிக்னேஷன் மாறி இருக்கும். ஸோ நம்மளோட 7 துறைகள் இருக்குது. ஸோ இந்த 7 துறைகளிலும் அதை சார்ந்த பண்ணை முறையிலையோ வளர்ப்பு முறையிலையோ வந்து என்ன விதமான தொழில்நுட்பங்கள் வந்து அதை சார்ந்த மக்களுக்கு கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து வேளாண் நிலையம் செயல்பட்டு. இங்கே பொறுத்த வரைக்கும் உழவியலுக்கு தனி தொழில்நுட்ப வல்லுநர் இருக்காங்க, பயிர் பாது தனி வல்லுநர் இருக்காங்க. அவங்க அது சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போவாங்க. அதை நெல் உற்பத்தியில் குறிப்பாக வந்து நெல்
பயிர்கள் வளர்ந்து நெல் மணிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக பதிராகி வீணாயிடுது. அதுக்காக ஒரு டானிக் மாதிரி ரைஸ் ரீப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு டானிக்கு நம்ம பயன்படுத்துறதுனால பதிராகாமல் நெல்மணிகள் நல்லா வளர்ந்து உற்பத்தி அதிகம் கிடைக்கிறதுக்கான விவசாயிகளுக்கு ஒரு அமைப்பாக அமையறதுக்காக அந்த தொழில்நுட்பம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பானி பைப்புன்னு சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு நிறைய இப்போ எதிர்காலத்தில் தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. பர் ட்ராப் பர் கிராப்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய தண்ணி அளவில் எப்படி நம்ம பயிர்கள் உற்பத்தி பண்ணுற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம செயல்பட்டு காலத்தில் இந்த பானி பைப்புன்ற தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பாய்ச்சலும் காய்ச்சலுமாக இருக்கிற மாதிரி, உதாரணத்துக்கு 15 சென்டிமீட்டர் அடியில் தான் நம்ம தண்ணி போனால் தான் அங்கே அந்த பகுதி வந்து ஒரு காஞ்ச பகுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கீழே போகாத மாதிரி இந்த பானி பைப்புன்ற தொழில்நுட்பம் வந்து அதுக்கு நீர்த்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இந்த வருஷம் விவசாயிகளுக்கு, குறிப்பாக நெல் விவசாயிகளுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த வருஷம் நம்ம செயல்படுத்த திட்டங்கள் வகுத்திருக்கோம். கடந்த 2 வருடங்களாக தேசிய நிக்ரான்ற ஒரு திட்டம், அதாவது பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற நம்ம வந்து எவ்வாறு விவசாயம் செய்வது அது குறித்து ஒரு செயல் திட்டம் வந்து 2 வருடங்களாக நம்ம செயல்பட, குறிப்பாக 3 கிராமத்தில், அதாவது அத்திப்படிகை, நெய்வாச்சேரி மற்றும் பேட்டை வில்லேஜில் அந்த கிராமத்தில் நம்ம இந்த திட்டத்தை வந்து, அதாவது நெல் அதாவது பயிரிலையோ இல்லை கால்நடைகளையோ வந்து நம்ம பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு நம்ம வந்து அதோடைய வளர்ப்பு முறைகளை மேற்கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளம் அதிகமான காலத்தில், அதாவது நம்ம பகுதியில் வந்து வெள்ளம் தான் அதிகமாக இருக்கும், வறட்சி கிடையாது. வெள்ளம் அதிகமான காலத்தில் நீரில் வந்து பயிர்கள் முழுகினாவோ இல்லை உப்புத்தன்மை நீர் அதிகமான இந்த மாதிரி டைமில் வந்து திருச்சி 3 ரகம் வந்து ஒரு மாற்றுப்பயிராக வந்து நம்ம விவசாயிகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாக்கா அவங்க இயல்பாக பண்ணுற இந்த பிபிடி ரகம் வந்து பயிரில் மூழ்கி அவங்க நஷ்டமடைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கே திருச்சி 3 ரகம் நம்ம போட்டோம்னாக்கா அவங்க அந்த நீர்த்தேக்கத்திலையும் பயிர் தெளிஞ்சு உங்களுக்கு உற்பத்தி அதிகமாகி அவங்க லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பங்களும் இந்த திட்டத்தின் மூலம் நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். இது 5 வருடங்கள் வரைக்கும் இந்த திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம நிறைய விவசாயிகள் வந்து ஒரு தவறான ஒரு செயல்முறை என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பயிர்லேருந்து அடுத்த பயிர் போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு இந்த கூலங்களை வந்து நெருப்பில் எரித்து அதை வந்து சுத்தம் பண்ணி அடுத்த பயிருக்கு உழுவதுக்கு தயாராக பண்ணுவாங்க. அதனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மண்ணானது நிறைய நுண்ணுயிர்கள் கொண்ட ஒரு பகுதி. குறிப்பாக மண்புழு இந்த மாதிரி நிறைய கிருமிகள், பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இறந்துடுச்சுனாக்கா மண்ணோடைய வளம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து எளிதில் அந்த குப்பையை அகற்றத்துக்காக எரியிற ஒரு செயல்முறை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மண் வளம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக அந்த மண் வளத்தை அதிகப்படுத்துகிற விதமாக பூசா மாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை இந்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் புதுதில்லியில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரை 4 மாத்திரையை கொண்டது. இது நம்ம தண்ணீரில், குறிப்பாக மாவு மற்றும் சர்க்கரையை கொண்டு நம்ம தண்ணீரில் கரைத்து 500 லிட்டர் தண்ணியில் நீங்கள் வச்சு அந்த 1 ஹெக்டேருக்கு இந்த 4 மாத்திரை அந்த அளவில் நீங்கள் அதை தெளிச்சிங்கன்னா அந்த மண்ணோடைய உயிர் ஊட்டத்தை வந்து அதிகப்படுத்தி மண் வளத்தை அதிகப்படுத்தும். அண்ணே அண்ணே. யாரு? சுதாவா? வாமா வாமா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உன்னை. நான் நல்லா இருக்கேண்ணே. என்னென்ன பண்ணுற? ஏதோ புதுசாக மிஷின்லாம் வச்சுருக்க? அட ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கேவிகேவுக்கு போயிருந்தேன். அங்கே ஏதோ நவீன முறையில் விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி ஒன்று எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பயிற்சி கொடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே எங்களுக்கு வந்து மானிய விலையில் ஒரு சில மிஷின் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்கம்மா. இந்த மிஷினை தாம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நல்ல விஷயமா இருக்கேண்ணே. ஆமாம் சுதா, நம்ம கேவிகேவிலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தான் தெரியாமல் போயிடுது. அப்படியா? சரிங்கண்ணே. ஏதோ பயிற்சின்னு சொன்னீங்களே, எந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க? அது ஒன்றும் இல்லை சுதா, இந்த பகுதியில் எளிமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் எல்லாமே இவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அப்படியாண்ணே? சரிண்ணே. அப்புறம் எனக்கு கூட இந்த விதைகள்லாம் வந்து சரியா இல்லைண்ணே. நான் கூட விவசாயம் பண்ணேன், சரியான மகசூலே கிடைக்கிறது இல்லை.
எங்க பகுதிக்கு எந்த விதையை போடுறது அப்படின்னே தெரியலண்ணே. எந்த விதையை போட்டாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எதுவும் உங்க தீர்வு எதுவும் சொல்லுவாங்களாண்ணே? ஒன்றும் இல்லை சுதா, நம்ம கேவிகேவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விதைகளை வந்து தேர்வு செஞ்சு அதில் மறுசீரமைப்பு பண்ணி அந்த விதைகளை வந்து தரமான விதைகளாக உருவாக்கி மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கம்மா. நீ போயிட்டு அவங்ககிட்ட கேட்டனா அவங்க என்ன மாதிரியான விதைகள் இங்கே போடலாம் போடக்கூடாது அப்படின்னு அவங்களே தேர்வு செஞ்சு உனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவாங்கம்மா. நல்ல விஷயமா இருக்கேண்ணே. இந்த மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா நாங்க போய் அங்க பாக்குறோம். எங்களுக்கு எந்த விதைகள் வந்து சரியானதா இருக்கும் அப்படின்றத வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோண்ணே. இது மாதிரி வேற என்னெல்லாம் பண்றாங்கண்ணே? இப்போ வந்து நம்ம கேவிகேவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விவசாயத்தில் நம்ம எல்லாரும் தன்னிறைவு அடையணுன்றதுக்காக புதிய புதிய தொழில்நுட்பங்களை எடுத்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புதுவிதமான விவசாயம் சார்ந்த கருவிகளையும் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அதுலதான் நீங்களும் இந்த கருவி வாங்கியிருக்கீங்களாண்ணே? ஆமா சுதா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பயிற்சி கொடுத்து மானிய விலையிலையும் கருவியும் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஆமாண்ணே, மானிய விலையிலே வாங்கி கொடுக்குறாங்கன்னா நிச்சயமா நல்ல விஷயம்தான். நானும் போயிட்டு எங்க அப்பாவை பார்க்க சொல்றேண்ணே. கண்டிப்பா சுதா, நீயும் போயிட்டு பாரு, சரியா? சரிங்கண்ணே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.